பேன் இந்தியன் அளவுல கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில அண்டை மாநிலங்கள்ல படத்துக்கான ப்ரொமோஷன் பணிகள் முழு வீச்சுல போயிட்டு இருக்கு. படக்குழுவினர் ஒவ்வொரு மாநிலங்களாக படம் குறித்து பல தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது நாகார்ஜுனா, இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் ப்ரொமோஷன் ஒன்றுல பங்கேற்று இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அனிருத் அவர்கள் பேசியுள்ளது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நம்ம அனிருத் அவர்கள் இந்த 13 வருடங்கள்ல 34 படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்க. இதுல கூலி எனக்கு ரொம்ப சிறந்த அனுபவம் கொடுத்திருக்கு. நேற்றைய தினம் படத்திற்கான ஃபைனல் மிக்சிங் நடந்திருக்கா. நாகார்ஜுனா சார் ஸ்டுடியோவில் நானும் லோகேஷ் கனகராஜுமே எங்களுடைய ட்ரெண்ட்மார்க் போட்டோ எடுத்தோம். அது ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. ஒரு ரசிகனாக கூலி படத்தினை காண்பதற்கு பெரும் காத்திருப்புல இருக்கிற இவ்வாறு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் பேசியிருக்காரு. கமல் சார், விஜய் சாரை வைத்து படங்களை இயக்கியுள்ள லோகி அவர்கள் முதல் முறையாக கூலி படத்தின் வாயிலாக ரஜினி சாருடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. வழக்கமாக அவருடைய படங்கள் எல்சியூவின் கீழ் உருவாகும் நிலை இருக்கும். கூலி படத்தினை தனிக்கதையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அத்துடன் தரமான ஆக்ஷன் படைப்பாகவும் இந்த படம் உருவாகி உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால கண்டிப்பாக முதல் நாள்ல மட்டும் இந்த படம் 200 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்திற்கு ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி திரைப்படத்திற்காக வாழ்த்து தெரிவித்திருக்காராம் நம்ம சூர்யா அவர்கள். சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.